கடந்த 4 ஆண்டுகளில் பல பேரிடர்களை திறம்பட எதிர்கொண்டு நாம் கடந்து வந்திருக்கிறோம். அதற்கு காரணம் மக்களோட உயிரை காப்பாற்றணும் என்பதை நம்முடைய முதல் கடமையாக நினைச்சு செயல்படுவது தான் காரணமாக அமைந்தது. இப்போ நாம் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள இருக்கிறோம். இதில் இயல்பான மழை பொழிவு தான் இருக்கும்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. தென்மேற்கு பருவமழை காலத்தை திறம்பட எதிர்கொள்ள எல்லா கலெக்டர்களும் மாவட்ட அவசரகால செயல்பாட்டு மையம் 24 மணி நேரமும் செயல்படுவதையும், தகவல் தொடர்பு சாதனங்களோட பயன்பாட்டையும், மீட்பு உபகரணங்கள் மற்றும் வாகனங்களோட தயார் நிலையும் உறுதி செய்யணும். பேரிடர் மீட்பு மையங்கள் தூய்மையாகவும், மின்சாரம், உணவு, குடிநீர் போன்ற வசதிகளோட தயார் நிலையில் இருக்கணும். அது மட்டும் இல்லை, பேரிடர் மேலாண்மை திட்டம், தகவல் தொடர்பு திட்டம், முதல்நிலை மீட்பாளர்களோட பட்டியல் மற்றும் அவங்களோட ஃபோன் நம்பர்னு எல்லாத்தையும் சரிபார்த்து அப்டேட்டாக வச்சுக்கோங்க. வழக்கமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடந்து நாம் ப்ரோ ஆக்டிவாக செயல்பட்டால் பேரிடர் காலங்களில் ஏற்படுகிற பல பாதிப்புகளை தவிர்க்கலாம். எனவே சோஷியல் மீடியாக்களில் நியூஸில் வர்ற புகார்களை விசாரித்து உரிய நடவடிக்கையை எடுக்கணும். குறைகளை சொல்கிற மக்கள்கிட்டையும் உதவி கேட்கிற மக்கள்கிட்டையும் கனிவாக நடந்துக்கணும். அவங்கள நம்ம நம்பித்தான் உதவி கேட்குறாங்கன்ற பொறுப்போடு நீங்கள் பேசணும். அடுத்து, சாலை பணிகள் நடைபெறுகிற காரணத்தினால அங்கே தகுந்த தடுப்புகள், போதிய வெளிச்சம், ஒளிரும் டைவர்ஷன் போர்டுகளை வச்சு விபத்துகளை தடுக்கணும். அடுத்து, மழை காலங்களில் நெல் மூட்டைகள் நனைகிறது, சேமிப்பு கிடங்குகள் மற்றும் கூடங்களில் அதை தடுக்க தேவையான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். மேலும் நீர்நிலைகளில் ஆகாய தாமரைகள் அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும், கொசுக்களோட உற்பத்தி தடுக்கிறதுக்கான வழிகளையும் கவனிக்கணும்னு கேட்டுக்கிறேன். மழைநீர் வடிகால், நீர் வழிகால், கால்வாய்கள் மற்றும் குளங்கள் மேம்பாட்டு பணிகளை விரைந்து முடிக்கணும். மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்படுறதுக்கு முன்னாடியே கடமடை பகுதிக்கும் தண்ணீர் சென்று கிடைக்கிற மாதிரி சி மற்றும் டி கால்வாய்கள் தூர்வாரப்படணும். எதிர்வரும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் உயிரிழப்பு, பொருள் மற்றும் உட்கட்டமைப்பு சேதம் எதுவும் இல்லாமல் நல்ல முறையில் பருவமழை காலத்தை கடந்து செல்ல அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அனைத்து அரசு ஊழியர்களும் முழு முனைப்போடு பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு இந்த அளவில் என் உரையை நிறைவு செய்கிறேன்.